தனுசு ராசி அன்பர்களுக்கு சதாபிஷேக சனி பகவான் எதிர்வரக்கூடிய 3/10/2024 27/12/2024 வரைக்கும் கும்பராசியில் ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். அவர் தரக்கூடிய யோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சனி பகவானின் வக்ரக சஞ்சாரம் ராகுவின் சாரத்தில் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை தர காத்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த தொய்வான நிலை மாறுகிறது. தொழில் அபிவிருத்தி ரொம்ப சிறப்பாக கைகூடி வருகிறது. ஸோ எதிர்பார்த்த ஒரு லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிறு பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோக பலன்களையும் ஏஜென்சி துறையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் வண்டி வாகனத்துறையில் ஒரு அற்புதமான மாற்றங்களையும் எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையில் அற்புதமான முன்னேற்றங்களையும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் மிகப்பெரிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களையும் மிக சிறப்பாக சுவீகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. குறிப்பாக இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிற விஷயத்தை மிகப்பெரிய அளவில் விருத்தி செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக அனைத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவதற்கான நேரம் இது. ஒரு தனித்துவமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய தனித்திறமையும் உங்களுடைய செயல்பாடுகளும் மற்றவர்களால் கவர்ந்தெழுக்கப்படும். இதன் காரணமாக உங்களுக்கான முழுமையான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் பெற முடியும். இதை நீங்கள் சரியாக விழிப்புணர்வோடு பயன்படுத்திட்டால் அதன் பிறகு வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைநிலை. உங்களுடைய புத்திசாலித்தனமும் அறிவுத்திறனும் பன்மடங்கு விருதி அடையக்கூடிய ஒரு நேரம் இது. குறிப்பாக இந்த அரசு துறை வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கவர்மெண்ட் வேலை ஈஸியாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ அரசு அதிகாரி சம்பந்தப்பட்ட உதவிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு புதிய தொழில் முயற்சி சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறீங்களா, ரொம்ப அற்புதமாக கைகூடி வரும். பயணங்கள் வழியிலேருந்து ஏதாவது நன்மைகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழியிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் சூடும். இளைய சகோதரர் வழியிலேருந்து ஆதரவு வேணுமா, நிச்சயமாக அது கைகூடி வரும். அதேமாதிரி இந்த சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட நிலைகளில் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிவர்த்தி அடையணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் அபிலாசைகளும் லட்சியங்களும் பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த வாய்ப்பு எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டால் நம்ம திருப்பி மீண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாகிடும். ஏற்கனவே இந்த ஏழரை சனியின் பாதிப்புலேருந்து தற்பொழுது தான் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிங்க. இது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. மிகப்பெரிய தொழிலதிபராக பிரமிப்பதற்குண்டான அத்தனை சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கூட்டு தொழில் செய்கிறீங்களா, அதுலேயும் மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக சேரும். எதிர்பாராத ஒரு தனச்சேர்க்கையும் பொருளாதார உதவிகளும் அல்லது தொழில் ரீதியான ஒரு உதவிகளும் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை சரியாக நீங்கள் முயற்சிக்கும் பொழுது மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தன்னிறைவாக சேரும். இது உங்களுக்கு மிதமிஞ்சி மனமகிழ்ச்சியை தருவதோடு மற்றவர்களெல்லாம் மூக்கு மேலே வர வச்சு அதிசயத்தை பார்க்கக்கூடிய தன்மையிலான செயல்பாடுகளாக இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நிலை. உங்களுடைய முழு முயற்சிக்கான ஒரு அற்புதமான ராஜயோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வருது. ஸோ முயற்சியை கைவிட வேண்டாம். எடுக்கிறத எல்லாத்தையும் சிறப்பாக செய்யுங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் லீட் பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் இறையருள் உங்களுக்கு வாரி வழங்குகிறது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான நேரமாக இருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்ற உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். தெளிவான சிந்தனையும் சரியான விஷயங்களை கிரகித்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஸோ பொதுவெளியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய தன்மையில் தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியான அபிவிருத்தியை மிகப்பெரிய அளவில் வழங்கும்.
வியாபாரத்தில் கொடிகட்டி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை முழுசாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை எல்லாமே இந்த காலகட்டம் வெளிப்படுத்துது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம கையில் அந்த பொருளாதார ரீதியான சக்ஸஸ் இருந்ததுனா தான் நம்ம புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே செய்ய முடியும். புதிய முயற்சிக்கான வெற்றிகளையும் நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது 6ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் சில எதிர்பாராத திடீர் இழப்புகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் புதியலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கை தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து கூட பெறலாம், அல்லது நண்பர்கள் வழியிலிருந்தும் பெறலாம், பொதுமக்கள் வழியிலிருந்தும் பெறலாம். அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். உங்களுடைய பொருளை நீங்கள் இழப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாமல் கவனம் இல்லாமல் செயல்படுவதை தவிர்த்து விட்டு கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. இப்போ இடம் வாங்குறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து இதெல்லாம் வாங்குறீங்க, அதில் எதுலேயும் வில்லங்கம்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு விவசாய நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு புதிய முயற்சியில் எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. இதுவே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தான் தரும். ஸோ இயற்கையான ஒரு அற்புதமான விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. திடீர் இழப்புகளை இந்த விபத்து சம்மந்தப்பட்ட நிலைகள்லேருந்து உங்களுக்கு தரலாம். எனவே வண்டி வாகனங்களில் போகும்போது 2 சக்கர வாகனங்களில் போகும்போது தலைக்கவசமும், 4 சக்கர வாகனங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பு கட்சியை அணிந்து கொள்வது அவசியமானது. மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம மேலே திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் தவிர்ப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று முறையான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. பர்டிகுலர் இந்த அஷ்டமி நவமி வழிபாடுகளெல்லாம் காலபைரவரோட முயற்சிக்கும் போது ரொம்ப அற்புதமான பலன்கள் நடைமுறைக்கு வரும். அந்த கண் திருஷ்டி விலகி உங்களுடைய தொழில் பன்மடங்கு விருத்தியாகும், வியாபாரமும் விருத்தி அடையும். ஒரு வேலையிலெல்லாம் தடை இருக்குது, பதவி உயர்வு இல்லை, ஊதிய உயர்வு இல்லை, அரசு துறையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு நான் பெற முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை நடைமுறைப்படுத்தும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. தனது சமசப்த பார்வையால் 9ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்டகால ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறார். குறிப்பாக அந்த வெளிநாடு பயணங்களெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. வெளிநாட்டில் போய் ஏதாவது கல்வி கற்றுக்கணும், வெளிநாட்டில் போய் படிப்பை முன்னெடுக்கணும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நாம் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும். பர்டிகுலராக இந்த குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கைகூடி வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக இருக்குது. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை 9ஆம் இடத்திலிருந்தும் நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதோட பிதிராதிபதியோடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். பித்திருடைய சொத்துக்கள், உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்கள், தகப்பனாருடைய சொத்துக்கள் அல்லது பாட்டனாருடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த வில்லங்கங்கள்லாம் குறைஞ்சி எந்த சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு அருமையாக வந்து சேரும் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். உங்களுடைய ஆசை, அபிலாசை, லட்சியங்கள் எல்லாமே வென்றெடுப்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் கைகூடி வரும். திருமண தடை அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் பர்டிகுலராக அந்த மூலம் போராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த திருமண தடை அகன்று திடீர்னு திருமண யோகம் கைகூடி வரும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக முன்னெடுங்க. இருப்பதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொது மக்களோட ஒரு நெருங்கிய தொடர்புகளை, ஒரு அற்புதமான விருத்தியான யோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. பொது காரியங்களில் ஈடுபடும் போது அது பர்டிகுலராக அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகளோட சப்போர்ட் கிடைக்கும், இல்லைன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், தொழிலதிபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனச்சேர்க்கையை பெரிய அளவில் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. தனது 10ஆம் பார்வையால் அயனஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவை நீடித்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை நீங்கள் தான் வளர்த்துக்கொள்ளணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட உங்களுடைய பேச்சுக்கள் இருப்பது அவசியம். கற்பனை கலந்தோ அல்லது உண்மைக்கு புறம்பான ஒரு அமைப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதனால் வாழ்க்கை துணையோட ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்வை எதிர்கொள்ளுங்க. அந்யோன்யமே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிக அளவில் வளர்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா தேவையில்லாத திடீர் இழப்புகளை தவிர்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கைகூடி வரலாம். குறிப்பாக இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தடைப்பட்ட திருமணங்கிறது மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி தரலாம். மறுமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கும் போது அது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாட்டில் திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டை முன்னெடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 3ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் இருங்கள். வர்ணங்களில் அடர் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு வர்ணம் சிறப்பான யோகங்களை வாரி வழங்கும். வாழ்த்துக்கள்.